Dharishti. Welcome to Sri Lifestyle channel. This is our first vlog. என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா தலையிடிஞ்சு போகிற கண்டென்ட்டு ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்காக ஹாஸ்டலில் 1 வீக் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் தான் வீடியோவாக போட்டு அப்லோட் பண்ண போகிறேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே கிளம்புறோம். இப்போ தான் வீட்டிலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இதுக்கு மேலே தான் நான் கிளம்பவே போகிறேன். போயிட்டு என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ணுறோம், 7 நாள் என்ன நடக்குது எல்லாத்தையும் வந்து 1 by 1 நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம கிளம்பலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க, உங்களை அங்கே வந்து சந்திக்கிறேன். பாய். 6.5 hours later. நல்லா நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம் பாய்ஸ். பார்த்தா கொஞ்சம் பால் அடித்த பங்களா மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு வேறு வழி இல்லை, இங்கே தான் தங்கி ஆகணும். நல்லா இருக்குது அந்த வியூ. இந்த சைடு ஜன்னல், இந்த சைடு அந்த சைடு ஆகுங்க. அப்புறம் அந்த சைடில் லக்கேஜ் என்ன பண்ணுறதுனே தெரியல. ரூமை கூட க்ளீன் பண்ணாமல் வச்சுட்டானுங்க. குழந்தை பாவம் பெருக்கி களைச்சி உட்காந்துட்டு இருக்காங்க. போயிட்டு கொஞ்சம் நேரம் ஜூஸ் குடிச்சோம். இதுக்கு மேலே தான் வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். படம் பார்க்கலான்னு இருக்கோம். 11 ஓகே. விண்ணை தாண்டி வருவாயா, ஸ்டோரி ஆஃப் கோமதி. விண்ணை தாண்டி வருவாயால இருக்குன்றதுனால நாங்கள் இப்போ விண்ணை தாண்டி வருவாயா தான் பார்ப்போம். ஓகே கைஸ், ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மூவி செட்டப் போடணும். நம்ம பார்ப்போம். இப்போலாம் வந்து அனைவரும் படம் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு கேஸ், அங்கே ஒரு கேஸ், அங்கே ஒரு கேஸ், அங்கெல்லாம் ஆக்சுவலி மூவி பார்க்குறோம். என்ன மூவின்னு பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க. years later. Okay guys, படம் வந்து வேற லெவல். ஓகே, இன்னைக்கான வீடியோ தான். எல்லாரும் போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க. நல்ல பிள்ளைங்களா நாங்களாம் போகிறோம். ரீல்ஸ் தான் பார்க்க போகிறேன். அவ்வளோதான். இருந்தாலும் பரவாயில்ல. நாளை வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான். போயிட்டு வரோம் guys. பாய். மார்னிங் guys. இன்னைக்கு மறுநாள் காலையில் ஆயிடுச்சு. நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. இந்த கட்டில் டங்கு 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 டங்குன்னு இடிச்சுக்கணும். ஐயோ, ஆனாலும் வெற்றிகரமாக தூங்கி எழுச்சிட்டு குளிக்கிறதுக்கு இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்துக்கிறேன். இந்த யோகா இல்லை வேறு எங்கள் பாத்ரூம்னு வேறு தெனாவட்டில் பேசிட்டு வர வந்திருக்கா சீனியர்ஸ் கிட்ட. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு வந்து ஒன்று காட்டுறேன். அக்கா வந்து காஃபி போடுறாங்களா, அக்கா சமையல் செஃப் ஆகிட்டாங்களா. போடுங்கக்கா ஃபஸ்ட்டாக. அவங்க வந்து பிளாக் காஃபி போடுறாங்க. செம்மையாக இருக்குது. இப்போ வந்து என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குன்னா கம்யூனிகேஷன் இருக்குது. வேறு என்ன இருக்குது? ஆப்டிடியூட் இருக்கா. இது 2 தான் எனக்கு எல்லா செக்ஷன் முடிச்சுட்டு வந்து துணியை வேறு போய்க்கணும். அதெல்லாம் நான் சொன்னேன் இது அப்படின்ட்டு இருக்கு. போயிட்டு குளிச்சுட்டு வந்தோம். ஓகே, வந்துட்டோம். ஃபைனலாக சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோம்? பொங்கல். இப்போ அவங்க போய் நடத்த போகிறாங்க, நாங்கள் தூங்க போகிறோம். தெரிஞ்சு போச்சு. அதுவும் வேறு வடையோடு வேறு போட்டாங்களா. முடிச்சிச்சு. போயிட்டு தூங்க போகிறது தான் நம்மளுக்கு வேலை. சரி, போய் நான் தான் நடத்துகிறாங்கன்னு பார்ப்போமே. செமினார் பயணம் தொடங்கி விட்டது. போயிட்டு மறுபடியும் அது கிளாஸ் சீக்கிரமெல்லாம் போக மாட்டோம், லேட்டாக தான் போவோம். சந்திப்போம். அதுவரை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். சந்திப்போம். அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் முடிச்சுட்டாங்க. என்ன தெரியல, அவங்களோட பார்ட்னர்ஸ் வந்து அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டாக ஓகே, எல்லாம் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பீப் சவுண்ட் போட்டுக்கலாம். நீ பார்ட்னர் சொன்னதையும் இப்போ வந்து நம்ம ஃபேமிலி விட்டு வந்திருக்கோம்ல, அதனால இப்போ மிஸ்ஸிங் லைட்டாக கொஞ்சம் மிஸ்ஸிங்கில் இருக்கும். அப்படிலாம் இல்லை, சாப்பாடு இப்போ தான் எல்லாரும் அவங்க அம்மா செய்கிற சாப்பாடை மிஸ் பண்ணுறோம். இவங்கெல்லாம் கொழுப்பில் ஆடுவாங்க. நாங்கள்லாம் இப்போயும் அப்படி தான் கொழுப்பில் தான் ஆடுறோம். எப்பயுமே கொழுப்பு தான். எனக்கு எங்கள் அம்மா செய்கிற பொங்கல் தான் பிடிக்கும். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எனக்கு பொங்கல் யார் செஞ்சாலும் பிடிக்காது, எங்கள் அம்மா செய்ய தான் பிடிக்கும். எனக்கு வேற 113 கோவிலில் கும்பாபிஷேகம். நல்ல நாள். இந்த ஹாஸ்டலில் அடிச்சுட்டானுங்க. இல்லைனா எங்கள் அப்பா கூட நான் கோவிலுக்கு அது போயிருக்கேன். வாங்க திருப்பி அந்த குடோன் உள்ள போகலாம். நம்ம பை கைஸ், வந்து சொன்னாங்க. ஃபைனலாக வந்து நம்ம வந்து கிளாஸ் வந்துட்டோம். நம்ம கூட வந்து எப்பவுமே இனி தெரியாமல் வருவாங்க ஜனனி அவர்கள். அவங்க ஹிந்துஜா. அவங்க வந்து பயோமெடிக்கல் தானே, பயோமெடிக்கல் குயின். அவங்க இவங்களை சொல்லி அவங்க தான் பவி. அவங்க ஃபுட்டெக் குயின். அவங்க மூஞ்சி தரலையா, அவங்க ஃபுட்டெக் குயின். எல்லாருமே வந்து குயின்ஸ். நான் சைவரோட குயின், ஆனால் அவங்க ஐடி குயின் கிடையாது. அப்படி அடிச்சு தான் வந்து ரொம்ப டேமேஜ். பொறாமலாம் இல்லை கைஸ். சாரி கைஸ், எங்கள் மேம் வந்துட்டாங்க. செக் பண்ணோம். நான் அவங்களே நம்ம வீடியோவில் போட்டு தப்பு கிடையாது. வழிவிட எங்கள் மேம் அவங்க என்னோட மதர். நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜே சொல்லுவோம். நீயும் அவங்களும் அம்மா கொண்டு போய் இதெல்லாம் போய் இதெல்லாம் கட் பண்ணிக்கோ, வாய்ட் பண்ணிக்கோ, சீன்லேயே விட்டுருங்க. இருங்க, அவங்களுக்குன்னா சாட்சி சொல்கிறேன். இந்த ஷாப்பிங் வாங்க.
என்யூஸ் பண்ணி மம்மி அம்மா கொடுக்குறேன்னு சொன்னாங்க அந்த காலேஜில். அவங்க தான் போய் சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட தாய் இவங்களோட மதர் யாருன்னு அப்புறமா அவங்கள ஒரு வீடியோவில் போடுறாங்க. அவங்களோட மதர் வந்து நான் உங்களுக்கு காட்டுறாங்க. ஷீ கேரிங் மாம். அவங்க வந்து கேரிங் மாம். யூத்தாக இருப்பாங்க, செம்ம அழகாக இருப்பாங்க. அவங்க மாம் பொண்ணுக்கு மிஞ்சி அம்மான்றது. பொண்ணுக்கு மிஞ்சி அம்மா தான் அவங்களையும் நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்து கிளாஸ் நடத்த போகிறாங்க. எல்லோரும் வந்து 200 பேஜ் நோட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஆனால் நாங்கள் பார்த்தீங்களா நோட் எடுத்து வந்து நோட்டு அவங்க படிக்கிறவங்க அவங்க நோட்டை பார்த்தீங்களா அவங்க டாப்பருங்க. நம்மளாம் பிள்ளை நான் வந்து இப்போ எத்தனை பேஜ் 84 பேஜஸ் 84 பேஜஸ் நோட் வாங்கிட்டு வந்தோம். அவங்க வந்து 240 வாங்கிட்டு வந்தவங்க சந்தேகப்படுத்தி எது வேணும். நம்ம 240 பேஜஸ் அப்படி தான் வாங்கிட்டு வந்துருக்காங்க. இது வந்து இதுதான் வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டு சைபர், ஐடி, பயோமெடிக்கல், ஃபுட்டெக்கு, இசி எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. இந்த சைடு பாதி பேர் இருப்பாங்க. அவங்களால இதை தூக்கி தான் பண்ணுவாங்க. யூடியூப் சேனல் அவங்க அழகு ஃபுட்டெக் அவங்க ஃபுட்டெக் ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் தரேன். ஸ்நாக்ஸ் தரல அது மன கஷ்டம். அவன் வந்து எப்படா 10:15 அவங்க பிரேக் விடுவாங்க, ஸ்நாக்ஸ் தருவாங்க. மார்னிங் ஸ்நாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. Many months later. ஃபைனலாக நாங்கள் வந்து முடிச்சிட்டோம் கைஸ். இன்னைக்கு செக்ஷன் வச்சு அருன்னு அறுக்குறானுங்க. எப்பா 5:30 வரைக்கும் டாக்கு பிடிக்கிறதுக்குள்ள போதும். எப்படா அந்த 5:30 ஆகும், எப்படா கிளாஸ் விட்டு ஓடி வருவோம் அப்படின்னு இருந்தது. முடிச்சிட்டோம், வந்துட்டோம். போக வேண்டியதுதான் ஹாஸ்டலுக்கு பயணத்தை. சரி போய் அந்த ஜெயிலுக்குள்ளே உட்காந்துக்கலாம். காலையில் தேவசேனை மாதிரி போவோம். ரிட்டர்ன் வரும்போது பாகுபலி 2 இன்னொரு தேவசேனை வருவா பாருங்க, பிச்சைக்காரி மாதிரி அந்த மாதிரி ரிட்டர்ன் போக வேண்டியது தான். இது பரவாயில்ல, பிச்சைக்காரி மாதிரி இருந்தாலும் அழகாக தான் இருக்கும். அந்த குடோனுக்குள்ளே போயிட்டு அப்புறம் ஒரு நாள் வீடியோ போட்டுறேன். பாய் கைஸ். ரொம்ப டயர்டாக இருக்குது. உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஸ்ரீ. பாய் கைஸ். நம்ம டே 2 கிளம்பியாச்சு. கிளாஸ்க்கு முடிச்சுட்டு நடந்து கொண்டு போயிருக்கோம். போயிட்டு உங்களை நாங்கள் அங்கே சந்திக்கிறோம். இன்னைக்கு என்ன நடத்தி சாவடிக்க போகிறானுங்கன்னு தெரில. போயிட்டு என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் கைஸ். அங்கே வந்து உங்களை சந்திக்கிறோம். ஓகே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாத லூசுக்கு மட்டும் வந்து கிடக்காமறா. ஓகே கைஸ், கடைசியாக இன்னைக்கு செஷன் முடிஞ்சிடுச்சு நல்லபடியாக. அப்பா ரொம்ப சோர்ந்துட்டாங்க. நைட்டெல்லாம் தூங்கலை. நைட்டெல்லாம் தூங்கலை. தூங்கிட்டு 3 மணிக்கு காலையில் குளித்தோம். 3 மணிக்கு காலையில் குளிச்சுட்டு 3 மணிக்கு தூங்கி 6:10க்கு ஏஞ்சோம். இதில் இங்கே அடுத்த 2 பேர் வருவாங்க. இப்போ தான் ஜாயின் ஆவாங்க. புராணம் மொத்த புராணமும் நைட்டு ஒரு நாள் தீர்த்தாச்சு. அதனால் எல்லாரும் காலையில் ஏஞ்சிப்பாங்க. நாங்கள் விடிய காத்தால ஏஞ்சோம். விடிய காத்தால காலைல குளித்தோம். தூங்கலை. விடிய காத்தால குளிச்சுட்டு தூங்கணும். நாங்கள் 8 மீன்ஸ் நைட்டெல்லாம் தூங்காமல் விடிய காத்தால தூங்கணும். 6:10க்கு எஞ்சி யோகா கூப்பிட்டு போயிட்டு வாங்க. ஆமாம், எரிச்சலாக இருக்குது. என்னடா இது அப்படின்னு இருக்கு. 8 hours தொடர்ந்து உட்காந்து வர இருக்கிறோம் கிளாஸில். அந்த பிரேக்குன்னு ஒன்று விட்றான். அது கூட ஏன் விட்றானே தெரில. அதையும் விட்டுறான். அவனே திட்டிக்கிறான் லேட்டாக வரீங்கன்னு. இப்போ போவோம், ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் படுக்க போகிறோம். உடம்பு வலிக்குது. நைட்டு வந்து பேசுவோம். அதை வீடியோவாக எடுத்து போட்டுறேன். வ்ளாக் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். ஏன்னா டே 2 வ்ளாக் வந்து ரொம்ப டயர்டாக, இவ்வளோ டயர்டாக போகும் நான் நினச்சி கூட பார்க்கலாம். அதனால் வீடியோ என்னால் சரியாக எடுக்க முடியல. எடுத்த வரையும் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். போயிட்டு ரூமில் சந்திக்கிறோம் எல்லாரும். குட் மார்னிங் காய்ஸ். இன்னைக்கு டே 3 நல்லபடியாக போகுது. காலை வரையும் நல்லா தான் போகுது. இதுக்கப்புறமா நல்லபடியாக நல்லா போகல. எதுக்கு வந்தோடனே தெரியல. எதுக்கு வந்ததுக்கு சிறப்பாக நல்ல செயல்கள் நடந்தது. ரொம்ப ஹாப்பியாக சேனலில் வரும். பண்றது முல்ல மாதிரி தானோ, ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர்ல வர முருகன் போட்டோ மாதிரி சிரிச்சா மாதிரியே வச்சிரு. எப்படி அதனால நேற்று வந்து ஓரளவு வந்து ரொம்ப டயர்டாக போச்சு. பட் ஆனால் இன்னைக்கு செம்மையாக போகுது டே. இதுக்கு மேலே நல்லா தான் போகணும். கத்தரை வேண்டிக்கிறேன், சாரி முருகரை வேண்டிக்கிறேன். எல்லாரையும் வேண்டிப்பேன். நான் பெருமாள் வந்து நாம பட்டு போயிடுவோம். கத்தரையும் வேண்டிப்பேன், முருகரையும் வேண்டிப்பேன். எல்லாரையும் வேண்டிப்பேன். பெருமாள் வந்து நாம தான் போட்டு போவார். நாங்கள் வந்து நேற்று 1 பேர் தூங்கணும். இன்னைக்கு நாங்கள் 3 பேர் தூங்க போகிறோம். நேற்று நைட் வந்து நல்லா வர தூங்கணும், நிம்மதியாக தூங்கணும். மனசில் வந்து எதுவுமே இல்லாமல் அப்படின்னு தூங்கணும். நேற்று மழை பெஞ்சது கைஸ். ஓகே கைஸ், நாங்கள் போயிட்டு கிளாஸுக்கு போயிட்டு உங்களுக்கு நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். பிக்சர் காட்டலாம். கிளாஸ் போயிட்டா பார்த்துடுறோமா? சென்ட்ரு
ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து கிளம்பிட்டோம். கிச்சக் பத்தலாமா அப்படின்னு சொன்னோம். கிச்சக் பத்தலாமா. இன்னைக்கு வந்து நேற்று வந்து vlog சரியாக எடுக்க முடியல. நேற்று இன்னைக்கு வந்து தலை ரொம்ப வலி எடுத்துக்கிச்சு, அதனால் சுத்தமாக vlog எடுக்க முடியல. சரி, ஒரு நாள் vlog எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடிச்சுட்டு வந்து எடுக்கிறதுல. அதனால் ஒரு வாரமாக சேர்த்து ஒரே vlog-ஆக போட்டுடலாம் அப்படின்னு பிளானு. அவங்க தான் சிந்து. ஹாய் கைஸ், எங்கள் டீமை வந்து ஃபைனலாக வந்து பார்க்குறீங்க. அதாங்க அப்பப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் முட்டிப்போம். அப்பப்போ ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ கூட வந்து நேற்று வந்து அடிச்சாங்க, அதெல்லாம் வேற விஷயம். அதெல்லாம் இல்ல சண்டை போட்டதுல நாங்க தான் உன்னை அடிக்கணும் காருமாரா, ஆனா நீ என்ன அடிக்கிற, இது என்ன நியாயம் எனக்கு புரியல. ஆக மொத்தத்தில் வந்து இப்படி சரியாயிடுச்சு கைஸ், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இன்னைக்கான vlog வீடியோ வந்து ஃபன்னாக வரும். இவங்க வந்துட்டாங்களே, பாய். ஓகே பாய் கைஸ். பாய் கைஸ், அப்புறமா வந்து உங்களை மீட் பண்ணுறோம். இஷ்கியூ ஆல். 3 days later. ஓகே கைஸ், ஃபைனலாக டே 4 வந்து நல்லா முடிஞ்சிருக்கு. இது வரையும் சொல்லி கொடுத்தது எல்லாமே நல்லா தான் போகுது. சீரியஸாக சிஆர்பி ப்ரோக்ராம் போருன்னு நினச்சேன், பட் ஆனால் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக புது சிஆர்பி ப்ரோக்ராம். எனக்கே நான் புதுசாக ஒன்று கற்றுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் சிஆர்பி ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா போகுது. மொத்த பேரும் நின்றாளுங்க பாசி பேசுறதுக்கு. ரொம்ப நல்லா போகுது சிஆர்பி ப்ரோக்ராம். சீரியஸாக நிறைய விஷயம் கற்றுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி உங்கள் காலேஜில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து ஏன்டா அப்புறம் மிஸ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணாலும் இது கிடைக்காது. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் ரியலி வர்த். இந்த டே எப்படியோ வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இன்னும் 3 days, அதில் இன்னும் 2 days தான், பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், டேவை அழகாக முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே vlogல உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ஸ்ரீ. Bye guys. Have a nice day. Day 5 of hostel life. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நல்லா போகுது. தான் மிச்சமாக இருக்கு. அப்பெல்லாம் இல்லை, நல்லா போகுது. உனக்கு போகும் நல்லா போகுது. அவளுக்கு மட்டும்தான் நல்லா போகுது, அது யாருக்கும் இல்லை. நல்லா போகுது கைஸ், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லாமே இதுவரையும் எல்லாமே குட்டு தான். எல்லாம் குட்டு தான். அவள்தான் இன்னும் இன்னைக்கு நாளைக்கு தான் மிச்சம் இருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். நிறைய இருக்கு, ட்ரைனிங் இருக்கு, ஆனால் நாங்கள் வீட்டிலேருந்து வருவோம், அவ்வளோதான். ஆனால் காலேஜுக்கு வந்து 2 நாள் கழிச்சு தான் வருவோம். ஓகே கைஸ், இன்னைக்கு போயிட்டு என்னென்ன சம்பவத்தை சந்திக்க போகிறோம் தெரியல, சந்திச்சுட்டு வரோம். ஓகே கைஸ், டே 5 வந்து ரொம்ப நல்லா போச்சு. காலையிலேருந்து ஃப்ரீ எல்லாமே நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து இது ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக வந்து குட்டு தான் எல்லாமே. என் கூட வரவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்லேயே போயிட்டாங்க. சேச்சி வேணா என் கூட அவங்க கொஞ்சம் கோவமாக இருக்கிறாங்க கைஸ். இல்லைனா என்னுடைய சப்போர்ட்டிங் பார்ட்னர் வந்து those 2 peoples தான் இருக்காங்க. ஒன்று அஃப்ரின், ஒன்று சேச்சி. ஆனால் அவங்க 2 பேருமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து என் கூட போடுறதுக்கு இல்லை. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து நான் வீடியோவே எடுத்து. ஆமாம், ஆனால் ஃபஸ்ட்லாம் வந்து அவள் தான் ஃபஸ்ட்டு வீடியோ சேச்சியோடைய அன்றைக்கி சடன் பிளானால நாங்கள் போட்ட வீடியோ. இன்றைக்கி வந்து V3 இஸ் அசம்பிள்டு கைஸ். இன்னையோட இந்த டே 5 vlog முடிச்சுக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாங்கள். டே 5 ஆஃப் ஹாஸ்டல் லைஃப். இதுதான் எங்களுடைய ஹாஸ்டலில் இருக்கிற லாஸ்ட் நைட்டு. அதோட எல்லாரும் நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். என்னோட அம்மா மாமன் எங்கள் அம்மாவை நீ சும்மா அப்படி சொல்ல. இது வந்து எங்கள் அம்மா, என் அன்பு தாய், பியூட்டி தாய் சந்தூர் மம்மி. இது வந்து என்னுடைய அம்மா, இவன் எனக்கு தங்கச்சியாமா, தங்கச்சி. அந்த சோஃபி கண்ணு அவங்க அக்கா. அது எங்கள் அப்பா அங்கே பின்னாடி உட்காந்துருங்கிற அப்பா. இது வந்து இதுதான் முதல்ல பிறந்துச்சு. எதுக்கு பிறந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஏமா பிறந்துச்சு அப்பா அம்மாவும் சேர்ந்துட்டாங்க. இதெல்லாம் யூடியூப்ல போட்டா யாராவது திட்டாதீங்க காய்ஸ். இதெல்லாம் வந்து ஃபேமிலி கோல்ஸ், உங்களுக்கு சொன்னா புரியாது. இன்னைக்கான நாள் வந்து எங்க அம்மா வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. எப்படி நாங்க பிறந்தோன்ற கதையை அழகா எக்ஸ்பிளைன். அது ட்வின்ஸ் வராங்க, எங்க வீட்டு ட்வின்ஸ் வராங்க.
அதுங்களும் எதுக்கு தான் பிறந்துச்சுங்கன்னு தெரியல, ஆனா பிறந்துச்சுங்க. அதுவும் எப்படி பண்ண பை மிஸ்டேக்கா எங்க அம்மா இப்படி அம்மாவோட ஸ்டோரி எடுக்கணும்னா அதுக்கு பை மிஸ்டேக்னு பேர் வச்சுட்டு எடுத்தா படம் வந்து 100 நாளைக்கு ஓடும். எல்லாருமே அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதுவும் டைப் பண்ணிடாதீங்க, தப்பா போய் வந்துட்டாங்க. ட்வின்ஸுங்க இவங்க 2 பேரும் ட்வின்ஸ், ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. காஷ்மீர்ல பிறந்தாங்க. காஷ்மீர்ல, அதுவும் எங்க இந்த ஊர்ல எல்லாம் பிறக்கலங்க, காஷ்மீர்ல பிறந்தாங்க. அதான் 2 பேரும் வெள்ளையாகிறாங்க பாத்தீங்களா. எங்க அம்மா தப்பு பண்ணிட்டா, நாங்க பிறக்கும் போது குங்குமப்பூ போட்டு கொடுக்கல. அவங்க 2 பேருக்கு மட்டும் காஷ்மீர்ல இருந்தால ஏன்டி தாயாடி நீலாம் வஞ்சகம் பிடிச்ச தாய் காய்ஸாவ. இன்னைக்கு வந்து நாங்க நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம்ன்ற மாதிரி அசிங்கபத்திரமா குடும்பத்தை ஒரு வீடியோலயே. எங்க அம்மா திருப்பதியில வந்து நீங்க யார வேணா ஏமாத்திருக்கலாம். எங்க அம்மா திருப்பதி பெருமையை நான் உடைக்க போறேன், அது எனக்கு தெரிஞ்சிச்சு காய்ஸ். இப்போ ஒருத்தவங்க கை உடைய போது அம்மா தாயே ஐயோன்னு கத்த போறாங்க, அதுவும் தெரிஞ்சிச்சு. ஆமா, இதோட எங்களுடைய vlog வந்து இன்னியோட டே vlog வந்து முடியுது காய்ஸ். Bye guys. Wish you a இருடி ஒண்ணு சொல்லி முடிக்கல. last day of hostel guys. Yes. Last day of hostel life நாராசமா போச்சு. நாராசமா போல நல்லா போயிருக்கு. சாப்பிட்டோம், நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்க அம்மாவுடைய லைஃப் ஸ்டோரி கத்துக்கிட்டோம், எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். இதுல இருந்து நாங்க நிறைய உள்வாங்கிக்கிட்டோம். இது எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இதை நீங்க பின்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க காய்ஸ். ஆனா அவங்கள பின்பற்றணும்னா நாங்க நாராசமா போவோம். அதனால எல்லாமே அவங்க வாழ்க்கையில வந்த எல்லாமே பை மிஸ்டேக்கா, ஒண்ணு கூட வந்து ப்ராப்பரா நடக்கல. எல்லாமே மிஸ்டேக்கா மட்டும்தான் நடந்து, எல்லாமே மிஸ்டேக்கா நடந்து சக்சஸ் ஆயிட்டாங்க எங்க அம்மா. Oh my god. எங்க அம்மா ஒரு சிங்கிள் பேரண்டா நின்னு எங்க ஃபேமிலியை லீட் பண்ணி எங்களை இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளவு தூரம் எங்களை பண்ணிருக்காங்க. 19 வருஷம் எங்களை வளர்த்தி 19 வருஷம் ஒருத்தரையும் வளர்த்து சோறு போட்டு அவங்க சந்தோஷத்துக்காக இன்னைக்கு புது கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆமா, இன்னைக்கு வந்து அவங்க சந்தோஷத்துக்காக புது கல்யாணம் பண்ணியிருக்காங்க காய்ஸ். அவங்க சந்தோஷமா இருக்கணும், நாங்கள் எப்பவுமே வாழ்த்துவோம். அம்மா சந்தோஷமா இருங்கம்மா. இப்போ வந்து நாங்கள் இந்த டேவோட vlog வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். நாளைக்கு ஃபுல்லாக எங்களுக்கு வைப்பு தான். போகிற வரையும் அழுவாங்க காய்ஸ், அதையும் நான் வீடியோ எடுத்து போகிறேன். இப்போ உங்களிடமிருந்து ஹாய் காய்ஸ், இன்னைக்கு தான் டே 6 ஆஃப் ஹாஸ்டல் டேவுடைய லாஸ்ட் நாள். கிளம்பிட்டோம், பேக் பண்ணிட்டோம். எல்லாருமே பேக் பண்ணிட்டாங்க, கிளம்ப வேண்டியது தான். இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கும் தெரில. சாப்பிடல, அந்த மேம் வேறு கல்வி தீட்டிட்டாங்க, மூட் அவுட் ஆயிடுச்சு. சொல்கிறேன் காய்ஸ், இவளுங்க தூங்கி நம்மளை மாட்டி விட்டாளுங்க. போ ஃப்ரெண்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போ. அதனால இங்கே சன் கிஸ்ட் ரொம்ப இதுவா அங்கே வா. இன்னைக்கு வந்து சேச்சி தான் கேமராமேன். அவங்க வந்து ஸ்டார்டிங் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, நான் தான் என்ன சொன்னேன் மேனேஜர், நான் தான் கேமராமேன், எடிட்டர் எல்லாமே அவங்க தான் இருப்பேன் அப்பவே சொல்லிட்டாங்க. அதனால இன்னும் வரையும் என் சேனலுக்கு யாருமே நான் கேமராமேனாக போடல, எடிட்டராகவும் யாரையுமே போடல. ஏன் போட்டு இருந்தேன்னா அசிங்கமாக கேட்டிருப்பா. அப்போ நீ என்னை மறந்துட்டல ஸ்ரீ, அப்போ நீ என்னை விட்டுட்டு வேற ஒருத்தவங்கள நீ அந்த இடத்துல வச்சுட்டல ஸ்ரீ அப்படின்னு பேசுவாங்க ஃப்ரெண்ட். நான் அப்படிலாம் பேச மாட்டேன், சும்மா சொல்லிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கோவப்படும் போது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், அவங்க பேசுறது மட்டும் நீங்க டென்ஷன் ஆயிட்டாங்கன்னா பத்திரகாளி ஆயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. வந்துருங்க எல்லாரும் ஃபேமிலி. சரி ஓகே. வேலை செய்யறாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேலை செய்யணும் இல்லையா? ஆக்சுவலா இருக்கிற கேங் தான் இந்த கேங். யாராவது மிஸ்ஸிங்கா? யாரும் மிஸ்ஸிங் இல்லை, நம்ம மட்டும்தான். யாராவது பிடிங்களா? எனக்கு கை வலிக்குது. சிந்தோ யூடியூப் அப்படி. ஓகே காய்ஸ், போயிட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு பிரேக் தான் இன்னைக்கு. பிரேக்லேயும் ஒரு vlog வந்து போட்டுருக்கோம். பிரேக்லாம் இல்லைங்க, வச்சு செய்வாங்க. அது வரையிடம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களின் நான். One eternity later. Okay guys, ஃபைனலா
முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிஞ்சிச்சு. சிஆர்பி முடிஞ்சிச்சு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஹாஸ்டல் முடிஞ்சிருக்கு. சிஆர்பின்னு ஒரு வாரம் இருக்கு. காலேஜ்லேயே எண்டு விலாக் எடுக்கலான்னு பார்த்தோம். காலேஜில் எண்டு விலாகே எடுக்க முடியல. இப்போ கடைசியாக நாங்கள் 2 பேரும் எப்படி மழை புழல் இந்த மாதிரி பெய்யுது. அவங்க வீட்டுக்கு போக 9 மணி ஆகிடும். 1 மணி ஆகும். நான் 8 மணிக்கு போயிடுவேன். எப்படியோ சிஆர்பி ப்ரோக்ராம் நல்லா போச்சு. சீரியஸாக செம்மையாக போச்சு. ஹாஸ்டலில் அதை விட நல்லா போச்சு. ஒரு வீட்டில் இந்த ஃபீல் தான். எங்கள் வீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நினைக்கிறப்பெல்லாம் 2 மணியாக இருந்தாலும் சரி 3 மணியாக இருந்தாலும் சரி சமைச்சு சாப்பிட்றது எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அடுத்த தடவை எப்படா சிஆர்பி வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். ஆனாலும் ஒன்று தான் காய் சொல்லுவோம். ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஆடுறதை மட்டும் நிறுத்திடாதீங்க. எங்களை மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கணும். ஆடினே இருக்கோம். நாங்கள் ஆடினே இருப்போம். நீங்களும் ஆடினே இருங்கன்னு தான் நாங்கள் இதில் கேட்டுக்கிறோம். எப்படியோ இந்த ஒரு வர விலாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நீங்கள் இந்த 2 நாள் நல்லா அடிச்சு குடிச்சு தூங்க போகிறோம். 3 நாள் லீவ் விட்டுருக்காங்க பெரிய மனசோட. அதுக்கு 4வது நாள் வச்சு மொத்த கிளாஸையும் செய்வாங்க. அது வேற விஷயம். 3 நாள் லீவ் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நாங்கள் இதோட இந்த விலாக முடிச்சுக்கிறோம். உங்களை போய் வீட்டில் போய் சமைச்சிக்கிறோம். பாய் பாய். இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நாங்கள்.